என்ன பூங்கொடி, இவ்வளவு சீக்கிரம் எங்க கிளம்பிட்ட? அது கோயிலுக்கு போறேன் சார். தனியா போக வேண்டாம், கொஞ்சம் இரு, நானும் வரேன். சார், நான் தனியா போல சார், மாரியும் வர சொல்லிருக்கேன். நானும் அவளும் தான் சேர்ந்து போக போறோம். ஓ, அப்போ என்னை விட்டுட்டு போறேன்னு சொல்றேன். ஹே, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நடந்ததே நினைச்சு வருத்தப்படாத. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். நீ தான் இல்லைன்னு சொல்ற, ஆனா ஆமான்னு உன் முகமே காட்டுது பாரு. தூங்காததுனாலதான் அப்படி தெரியுது சார், மத்தபடி ஒன்றும் இல்லை. நான் கோவிலுக்கு போயிட்டு வரேன். சரி. நீ சொல்லாட்டியும் நானே கண்டுபிடிச்சிட்டேன் பிள்ளை. இந்த கோயில்ல பிரசாதம் நல்லா இருந்திருக்கும், அது வாங்கி கொடுக்க தானே எனக்கு போன் பண்ணி வர சொன்னேன். புள்ள கொஞ்சம் அமைதியா இரு. பூவு, எனக்கு ஒரு சந்தேகம். இது ஆஸ்பத்திரியில இருக்கிற கோயிலுங்கிறதால பிரசாதமா மாத்திரை மருந்து எதுவும் கொடுத்துட மாட்டாங்களே? நீ என்கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்க போற. நீ இங்கே இரு, நான் வந்துடுறேன். சார், ஒரு நிமிஷம். சொல்லுமா. உங்களை தேடி ஹாஸ்பிடல் போனேன், இங்க வந்ததா சொன்னாங்க. என்ன விஷயம்? நீங்க யாரு? சார், என் பேரு பூங்கொடி. நீங்க உங்க அம்மாவுக்கு கிட்னி மாத்துறத பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருந்தீங்கல்ல? ஆமாங்க, ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் தான். டோனர்ஸ் கூட இன்னும் கிடைக்கல. அவங்களுக்கு ஏபி நெகட்டிவ் தானே? ஆமாங்க, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நீங்க டாக்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் பக்கத்துல தான் சார் இருந்தேன். அப்படியா? சரிங்க. உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது கிட்னி டொனேட் பண்றவங்க இருக்காங்களா? ஆமா சார். யாருங்க? நான் தான் சார். என்னம்மா சொல்ற? நீயா? கிட்னி டொனேட் பண்றதுனா என்னன்னு தெரியாம விளையாட்டுத்தனமா பேசிட்டு இருக்கியாமா நீயே? இல்ல சார், எனக்கு எல்லாமே தெரியும். எனக்கும் ஏபி நெகட்டிவ் தான். பிளட் குரூப் மேட்ச் ஆனாலும் அதுல ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் இருக்குமா? தெரியும் சார். உங்களுக்கு உங்க அம்மாவை காப்பாத்தணும், அதே மாதிரி தான் சார் எனக்கும் என் அம்மாவை காப்பாத்தணும். என்னம்மா சொல்ற? ஒரு ஆக்சிடென்ட்ல என் அம்மா கோமாவுக்கு போயிட்டாங்க. இப்போ ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. பணம் இல்லைங்கிறதுக்காக அதை பாதியிலே நிறுத்த முடியாதுல்ல சார். எங்க அம்மாவுக்கு நான் மட்டும்தான், கூட பிறந்தவங்க யாருமே இல்லை. நான் படிச்சுக்கிட்டு தான் சார் இருக்கேன். என்னால இப்போ வேற என்ன செய்ய முடியும் சார்? ஓ நிலைமை என் நிலைமையோட ரொம்ப மோசமா இருக்கேம்மா. இப்போ அதுக்காக நான் என்ன செய்யணும்? உங்க அம்மாவுக்கு கிட்னி கிடைச்சா அதுக்காக எவ்வளவு வேணா பணம் தருவேன்னு சொன்னீங்களே சார். என்னோட தேவை இப்ப 2 லட்சம் ரூபாய் சார். நான் உங்க அம்மாவுக்காக கிட்னி தரேன் சார். நீங்க என்னோட தேவையை நிறைவேற்ற முடியுமா சார்? அட என்னம்மா இப்படி கேட்ட? இது கிடைக்கணுன்றதுக்காக நான் வேண்டாத தெய்வமே இல்லைம்மா. அதான் கடவுளே அவன் சன்னிதானத்தில் வச்சு உன்னை என்கிட்ட அனுப்பியிருக்கான். இப்போதைக்கு நீ என் கண்ணுக்கு தெய்வமாதாமா தெரியுற. சார், பெரிய வார்த்தைலாம் சொல்லாதீங்க சார். நீ உன் கிட்னியை கொடுத்து என்னை பெத்த தெய்வத்தை காப்பாற்ற போற. உன்னை தெய்வம்னு சொல்றதுல என்னம்மா தப்பு இருக்கு?
இதுக்கு டாக்டரை பார்த்து பேசணும், சில டெஸ்ட் எடுத்து செக் பண்ணுவாங்கம்மா. உன்னால எப்பம்மா வர முடியும்? இப்பவே பண்ணலாம் சார். அப்போ வாங்க போலாம். நீங்க போங்க சார், நான் என் ஃப்ரெண்டு கூட வந்திருக்கேன், அவளை கூட்டிட்டு வரேன். சரி, சீக்கிரம் வாங்க. ம். என்ன போல எல்லாத்தையும் கேட்டுட்டியா? எனக்கு வர ஆத்திரத்துக்கு ஓங்கி உன் கண்ணத்திலே ஒரு அரை அரையணும் போல இருக்கு. உனக்கு என்ன கிறுக்கு கிறுக்கு புடிச்சு போச்சா? வேற என்ன செய்ய சொல்ற? நான் சவால் விட்டதோட கெடு முடிய போதே. அதுக்கு யாராச்சும் கிட்டியே கொடுப்பாங்களா? இங்க பாரு பூவு, நம்ம கிட்ட உருப்படியா இருக்கிறது இந்த உடம்பு மட்டும்தான். பணக்காரங்களுக்கு ஒண்ணுனா காசு கொடுத்து எல்லாத்தையுமே வாங்கிப்பாங்க. நம்ம கிட்ட ஏது பணம்? இந்த சின்ன வயசுல கிட்னியை கொடுத்துப்புட்டு நாளை பின்னால் உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன பண்ணுவ? சரிதான், ஆனா அதெல்லாம் பார்த்தா நான் ஜீவா சாரை இழந்துருவேன் புள்ள. கடவுள் கண்ணு காது கிட்னின்னு எல்லாமே 2 கொடுத்துருக்கான். ஆனா இதையும் ஒண்ணுதான் கொடுத்துருக்கான் புள்ள. நான் அதை ஜீவா சாருக்கு கொடுத்துருக்கேன். எனக்கு கிட்னி போனா பரவாயில்ல புள்ள, வாழ்ந்துட முடியும். ஆனா யாருக்காகவும் எதுக்காகவும் என் இதயத்தை இழக்க மாட்டேன். என்னால ஜீவா சரியில்லாம வாழவே முடியாது. உன் நிலைமை யாருக்குமே வரக்கூடாது பூவு. எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. இந்த விஷயம் ஜீவா சார் தெரியுமா பூவு? தெரியாது. தெரிஞ்ச அவர் விட மாட்டாரு. உன் கூட கோவிலுக்கு போறதா சொல்லிட்டு வந்திருக்கேன். பூவு, ஒருவேளை ஜீவா சாருக்கு தெரிஞ்சு என்கிட்ட இருந்து ஏன் மறைச்சிங்கன்னு கேட்டா என்ன புள்ள சொல்ல போறோம்? அத அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப ஆக வேண்டியதை பார்க்கலாம். வா, கடவுள் மேல பாரத்தை போட்டு அவரை கும்பிட்டு போவோம். வா. டாக்டர். வாங்க காசி, என்ன ரொம்ப ஹாப்பியா வர்றீங்க? ஆமா டாக்டர், இவ்வளவு நாள் நம்ம வெயிட் பண்ணது வீண் போகல. என் அம்மாவுக்கு டோனர் கிடைச்சிட்டாங்க டாக்டர். மறுபடியும் யாராவது புரோக்கர் கூட்டிட்டு வந்துட்டீங்களா? இல்ல டாக்டர், நானே டைரக்டா டோனர்ட்ட பேசிட்டேன். பிளட் குரூப் AB நெகட்டிவ் தான், அவங்களே தரேன்னு ஒத்துக்கிட்டாங்க. சரி, அந்த டோனர் எப்ப கூட்டு வர்றீங்க? இங்கதான் டாக்டர் இருக்காங்க, வாமா. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, உட்காருமா. நீ இப்பதான் நம்ம கால் அடிபட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போன? ஆமா டாக்டர், இங்க இருக்கும்போதுதான் இவங்க அம்மாவுக்கு கிட்னி தேவைப்படுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஓ அப்படியா? அப்புறம் நீ டொனேட் பண்ண விரும்பினாலும் கூட நீ மட்டும் சம்மதிச்சா பத்தாதுமா. லீகலா நிறைய விஷயங்கள் இருக்குமா. ஃபர்ஸ்ட் உன் குடும்பத்தில் இருக்கிறவங்க சம்மதிக்கணும். டாக்டர், எனக்கு குடும்பம்னு சொல்லிக்கிறதுக்கு இந்த உலகத்துல என் அம்மா மட்டும்தான். அவங்க சம்மதம் வேணுமா? இல்ல டாக்டர், அவங்க ஒரு ஆக்சிடென்ட்ல கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. அதனால ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டல்ல வச்சு வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓ அப்படியா? சாரிம்மா, உன் நிலைமை தெரியாம. பரவாயில்ல டாக்டர், நான் இப்ப கிட்னியை டொனேட் பண்ண சம்மதிச்சது என் அம்மாவோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கு தான். இந்த வயசுல இவ்வளவு பிரச்சனையா? இப்படியெல்லாம் கேள்வி கேட்டா பதில் சொல்றது ரொம்ப கஷ்டம் டாக்டர். இதையும் தாண்டி எம்புட்டோ இருக்கு. இவ என் ஃப்ரெண்டு மாறி டாக்டர். நான் இங்க அட்மிட் ஆயிருக்கும் போது கூட எனக்கு அட்டெண்டரா இங்க இருந்தா. எனக்கு சின்ன வயசுல இருந்தே இவ ஃப்ரெண்டு. எனக்கு உறவுன்னு சொன்னா இப்போதைக்கு இவ மட்டும்தான் டாக்டர் இருக்கா. அப்போ நீ டொனேட் பண்றதுக்கு சாட்சி கையெழுத்து போடுவாங்களாமா? போடுவா டாக்டர், அதுக்காக தான் இவ வந்திருக்கா. அடி பாவி, இதுக்கு தான் காலங்காத்தாலே என்ன ஃபோன் பண்ணி வர சொன்னியா? என்ன கொலை கேஸ்ல மாட்டி விடாம விடமாட்டா போல இருக்கே.
சாட்சி கையெழுத்து போடுறதுக்கு ஆள் இருக்கிறதுனால உடனே ஆபரேஷன் பண்ண முடியாது. பிளட் டெஸ்ட் எடுக்கணும். உனக்கும் பேஷண்ட்டுக்கும் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் ஆபரேஷன் பண்ண முடியும். நீங்க என்ன டெஸ்ட் வேணாலும் பண்ணுங்க டாக்டர். ஆனா டெஸ்ட் பண்ணும்போது என் ஃப்ரெண்டு கூட இருக்கிறதுக்கு கொஞ்சம் அனுமதி பண்ணுங்க. ஏன்னா அவ என்னை தனியா விடுறதுக்கு பயப்படுறா. தனியா விட்டா எங்க ஜீவா சார்ட்ட சொல்லிடு வேணும்னு எப்படி பிளான் பண்றா பாரு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. டாக்டர், நான் ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போற வரைக்கும் இவ என் கூட இருந்தா போதும் டாக்டர். அதுக்கப்புறம் இல்லைனாலும் பரவாயில்ல. அடிப்பாவி, சின்ன பார்த்தா உனக்கு ஊறுகா மாதிரி தெரியுதா? டாக்டர் உடனடியாக டெஸ்ட்லாம் ஆரம்பிச்சிடலாம் டாக்டர். அதுக்காக அவசரத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. நான் இதை பத்தி சீஃப் டாக்டர் கிட்ட பேசுறேன். அப்படியா? ம். சரிங்க டாக்டர், தேங்க்ஸ். சரி. ஆமா போலாம். வரேன் டாக்டர். சரிம்மா. நீ இப்படி உட்காருமா, நான் உனக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வந்துடுறேன். இல்லைண்ண, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். உன் முடிவில் எந்த மாற்றமும் இல்லையம்மா? கொஞ்சம் யோசிப்புல. நாளைக்கு அத்தை கண் முழிச்சு ஏண்டி நீ சாட்சி கையெழுத்து போட்டேன்னு கேட்டா நான் என்னன்னு புள்ள பதில் சொல்றது? அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிக்கிறேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. ஏமா தேவையில்லாம டோனரை போட்டு குழப்புற? யோ, உனக்கு உன் அம்மா எவ்வளவு முக்கியமோ அதை விட 1000 மடங்கு எனக்கு இவ முக்கியம். மாறி, வாயை மூடிட்டேரு. அவரா வந்து என்கிட்ட கிட்னியை கேட்கல. நானா தான் என் பண தேவைக்காக அவர்கிட்ட போய் கிட்னியை தரேன்னு சொல்லியிருக்கேன். அவர் மேல எந்த தப்பும் இல்ல. தேவையில்லாம அவர் மேல கோவப்படாத. சாரிண்ணே. பரவாயில்லம்மா, ஏதோ எமோஷனல் அப்படி சொல்லிட்டாங்க. நீ எதுவும் கவலைப்பட்டுக்காத. டெஸ்ட் முடிஞ்சு ஓகேன்னு மட்டும் வரட்டும், அட்வான்ஸ் தந்துடுறேன். அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் நல்லபடியாக முடியட்டும். 2 லட்சம் இல்லைம்மா, 4 லட்சம் தரேன். சரி, நான் வரேம்மா. இவ பண்ண போற அநியாயத்தை நான் எப்படியாவது ஜீவா சார் கிட்ட சொல்லியே ஆகணும். பூ, நீ செத்த உட்காரு, நான் இப்ப வந்துடுறேன். ஏய், நீ எங்கேயும் போவேனா, இங்கே இரு. பூ, என் அவசரத்தை புரிஞ்சுக்கோப்புல, இப்ப வந்துடுறேன். ஏய், சரி வா, நானும் வரேன். நான் எங்கேயும் போல. ஹலோ ஹலோ மேடம், நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து லலிதா பேசுகிறேன். சொல்லு லலிதா, என்ன திடீர்னு ஃபோன் பண்ணிருக்க? இல்லை, இந்த காலில் அடிபட்டுருந்துச்சு பூங்கொடி. அவளுக்கு ஏதாவது பண தேவை இருக்கா? அது எப்படி இவளுக்கு தெரியும்? அத நீயே கேக்குற? இல்லை மேடம், இப்போ இங்கே ஒரு பேஷண்ட்டுக்கு கிட்னி கொடுக்க டோனராக வந்திருக்கா. 4 லட்சம் வரைக்கும் அவளுக்கு பணம் தரதா சொல்கிறாங்க. என்ன சொல்ற? உனக்கு நல்லா தெரியுமா? அவதானா? ஆமா மேடம், ஆபரேஷனுக்கு அவளை என்னதான் ரெடி பண்ண சொல்லிருக்காங்க. ஓஹோ, அப்படியா? நீ சரி, நான் அப்புறம் பேசுறேன். நீ போனை கட் பண்ணு. சொல்லு தீபி. என்ன ஜீவா, எப்பவுமே ஜோடி புறா மாதிரி பூங்கொடியும் கூட வருவா. இப்போ நீ மட்டும் தனியா வர? பூங்கொடி எங்க? இல்ல, ஏதோ காலையில மனசு சரியில்லைன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனான். தனியாவா போயிருக்கான்? அவளும் மாரியும் சேர்ந்து போயிருக்காங்க. ஆமா, காலேஜுக்கு டைம் ஆச்சு, நீ இன்னும் போல? நீ முன்னாடி போ ஜீவா, எனக்கு வெளியில ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு வந்துடுறேன். அப்படி என்ன முக்கியமான வேலை இருக்கு? காலேஜுக்கு பக்கத்துல இருக்கிற ஷாப்பிங் மாலுக்கு என் ஃப்ரெண்டு வரா, நான் அவளை போய் பார்க்கணும். அப்படியா? நானும் காலேஜுக்கு கார்ல தான் போறேன். வா, உன்னை அப்படியே ட்ராப் பண்ணிடுறேன். இல்ல, நான் ஆட்டோ இல்ல டாக்ஸி பிடிச்சு வரேன். ஏய், நான் தான் உன்னை ட்ராப் பண்றேன்னு சொல்றேன்ல, அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? வா.
பூங்கொடி உழைச்சு 2 லட்சம் சம்பாதிக்க முடியாதுன்னு கிட்னியை வித்து சம்பாதிச்சிடலாம் நினைக்கிறேன். நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காதுடி. இப்போவே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வரேன். உனக்கு ஆபரேஷன் நடக்க விடாம பண்றேன். பிபி இதோ வந்துட்டேன் ஜீவா. யார் பிபி இவ்வளவு தடவை கால் பண்ணிட்டு இருக்காங்க? என் ஃப்ரெண்டு தான் ஜீவா. அட்டன் பண்ணி பேச வேண்டியது தானே? நான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன். நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணாம ஏதாவது பண்ணி அதை நடக்க விடாம பண்ண முடியுமான்னு பாரு. ஓகே மேடம். என்னத்தை தடுக்கணும்னு சொல்ற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஜீவா. ஓகே ஜீவா, பாய். ஓகே. பூவு இங்க பாருப்புல, உண்மையிலே நீ பண்றது தப்புன்னு உனக்கு தோணலையா? இப்ப இல்லைனாலும் இந்த ஆபரேஷன் பின்னால பெருசா பாதிக்கும்ல. எனக்கு வேற வழி தெரியல. என்னால மாயாவதி மேடம் கேட்ட பணத்தை திருப்பி கொடுக்க முடியலனா சவால்ல நான் தோத்துருவேன். அது நடக்க கூடாது. இந்த ஆபரேஷனாவது என் உடம்பு அளவுல தான் பாதிக்கும். ஆனா ஜீவா சாரோட பிரிவு என் மனசு முழுசும் பாதிக்கும். மனசுல ஏற்படுற காயத்துக்கு எந்த மருந்தும் கண்டுபிடிக்கல புள்ள. சரி, இப்ப வரைக்கும் இந்த விஷயத்த ஜீவா சார் கிட்ட சொல்ல கூட உனக்கு தைரியம் இல்ல. அப்புறம் எப்படி புள்ள இது சரியான முடிவுன்னு நினைக்கிற? கொஞ்சம் யோசிப்புல. இனி யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. கண்டிப்பா ஆபரேஷன் நடக்கும். இங்க பாரு பூவு, நான் என்ன சொல்ல பூங்குடி, உனக்கு ஸ்கேன் எடுக்கணும். வாமா. வா புள்ள போலாம். நீ மட்டும் வந்தா போதுமா? அவங்க தேவையில்லம்மா. நீ வாமா. நான் போயிட்டு உடனே வந்துருவேன். அது வரைக்கும் இங்கே இருப்புல. மாரி, அந்த மலை கருப்பனா பார்த்து தான் உனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கான். இந்த விஷயத்தை எப்படியாவது ஜீவா சார் கிட்ட சொல்லி இந்த ஆபரேஷனை உடனே நிறுத்தணும். யார்கிட்ட கேக்குறது? ஒருத்தன் சிக்கிட்டான். சார், சார், சார் ஒரு நிமிஷம் சார். நமக்கும் வேற வழியும் இல்லை.
ஐயய்ய லூசா இவன் போனை கலட்டினது கூட தெரியாம பேசிட்டு இருக்கான்.